ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் எம்ஆர் விஷ்ணு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸ் விச் இஸ் ஃபாலோடு இன் தமிழ்நாடு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு. இதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதனால் இந்த ஒரு ஷார்ட் வீடியோவாக இதை மட்டும் நம்ம மேக் பண்ணிடுவோம். அண்ட் இதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 6 to 7 ஸ்கீம்ஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்கீம்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டில் வேறு நிறையா விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் டிஎன்பிசி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சவரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அக்ரிகல்ச்சர் ஸ்கீம் என்னென்னா உழவர் செய்யறிவு திட்டம். இந்த திட்டத்தை பற்றி நம்ம பார்க்கணுன்னா, திட்டத்தோட பெயர் உழவர் செய்யறிவு திட்டம். அறிவிப்பு தமிழ்நாடு வேளாண்மை பட்ஜெட்டில் தான் இதை அறிவிச்சிருக்காங்க. 2026-27 வேளாண் பட்ஜெட்டில். செயல்படுத்தும் துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, தமிழ்நாடு அரசு. நிதி ஒதுக்கீடு 2 கோடி. முக்கிய தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல். இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்துடலாம். ஏஐ மற்றும் தரவு பகுப்பாய்வு மூலம் வேளாண் விரிவாக்க சேவைகளை நவீனப்படுத்துதல். விவசாயிகளின் கைபேசிக்கு உடனடி மற்றும் இடம் சார்ந்த வேளாண் ஆலோசனைகளை வழங்குதல். பயிரின் வளர்ச்சி நிலைக்கேற்ப அறிவியல் ஆலோசனைகள் வழங்குதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பயிரின் வளர்ச்சி நிலைக்கேற்ப அறிவியல் ஆலோசனையை வழங்குவாங்க. எல்லாமே எக்ஸ்போர்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் வழங்குகிற விஷயங்கள் இதெல்லாம். முன்கூட்டியே எச்சரிக்கைகள் மூலம் பயிர் இழப்புகளை குறைத்தல். இது ஒரு ஃபார்மருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுறது. இப்போ ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கிராப் எப்போவுமே போடணும். அப்போ ஒரு எச்சரிக்கை மாதிரி இந்த சீசனில் இந்த கிராப் போடணும், இந்த வெதருக்கு இந்த கிராப் போடலைன்னா அந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் க்ரோத் இருக்காது அப்படிங்கிறத நம்ம ஃபார்மர்ஸுக்கு புரிய வச்சிட்டோம்னாவே அந்த அதில் ஏற்படுற லாஸை நம்ம கண்டிப்பாக கட்டுப்படுத்திடலாம். அதுக்கப்புறம் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்னா, விதைப்பு முதல் அறுவடை வரை முழுமையான பயிர் சாகுபடி வழிகாட்டுதல். உள்ளூர் வானிலை முன்னறிவிப்பு, மண் வளம் மற்றும் உர மேலாண்மை குறித்த ஆலோசனை. இதில் ரொம்ப முக்கியம்னா மண் வளம் மற்றும் உரம் மேலாண்மை. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு கிராப் க்ரோ பண்ணுறோம்னா அதுக்கு சூட்டபிள் சாயிலுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா சாயிலையும் எல்லா கிராப்பையும் வளர்த்துற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு காஃபி வளர்க்குறோம், டீ வளர்க்குறோம்னா லேட்ரைட் சாயிலில் தான் வளர்க்கணும். அந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்கா. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கிராப் க்ரோ ஆகும். அதனால் அந்த மண் வளம் மற்றும் உர மேலாண்மை உங்களோட ஃபீல்டை சர்வை பண்ணி அந்த ஃபீல்டில் எந்த கிராப் நம்ம போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குற அந்த ஆலோசனை தான் இந்த மண் வளம் மற்றும் உர மேலாண்மை குறித்த ஆலோசனை. பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் குறித்து முன்கூட்டிய எச்சரிக்கை. மண் மற்றும் கால்நிலைக்கு ஏற்ற பயிர் தேர்வு பரிந்துரை. பயிர்களின் சந்தை விலை தகவல். அரசின் உழவர் நலத்திட்டங்கள் குறித்து தகவல்கள். இந்த அரசின் உழவர் நலத்திட்டங்கள் குறித்த தகவல் தான் நம்ம நிறைய ஃபார்மர்ஸுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நிறைய ஃபார்மர்ஸ் கொஞ்சம் அன்எஜுகேட்டடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடிஸ், அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற புது ஸ்கீம்ஸை பற்றி அவங்களுக்கு ஒரு போதிய அவேர்னஸ் கண்டிப்பாக கிடைக்க மாட்டேங்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி, ஏகப்பட்ட சப்சிடிஸும் சலுகைகளும் ஃபார்மர்ஸுக்கு கொடுக்குறாங்க. அது அவங்கள போய் ரீச் ஆக மாட்டேங்குது இந்த ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு. அதனால இந்த ஆப் மூலமாக, இந்த ஏஐ மூலமாக நம்ம கண்டிப்பாக அவங்கள ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் இதில் நிறைய இன்னொரு முக்கியமான அம்சங்கள் ஒன்று இருக்குது. குரல் வழி வேளாண் சேவை அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிகள் தமிழ் குரல் மூலம் கேள்விகள் கேட்கலாம். அதற்கு வேளாண் ஆலோசனைகள் குரல் வழியாகவே பெறலாம். ஆக்சுவலாக இப்போ எல்லா ஃபார்மர்ஸுக்கும் டைப் படிக்க தெரியுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் நம்ம என்ன கன்வே பண்ண வர்றோங்கிறத நம்மளுக்கு புரியும், பட் அதை நம்ம நல்லா டெக்ஸ்ட் பண்ண முடியாது கரெக்டாக. அப்போ அந்த டைமில் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத நம்ம நார்மலாக பேச்சு வழக்கில் நம்ம கொடுத்துட்டோம்னா அதை திருப்பி குரல் வழியிலேயே நம்மளுக்கு என்ன இன்ஃபோ கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் டிஎன்பிசி தேர்வுக்கு முக்கியம் என்னென்னா, இது எதுக்காகனா டிஜிட்டல் வேளாண் விரிவாக்கத்தை வலுப்படுத்தும் முயற்சி. அதுக்கப்புறம் ஏஐ தொழில்நுட்பத்தை கள அளவிலான வேளாண்மையுடன் இணைக்கிறது. ஓகேவா. விவசாயிகளின் வருமானம் மற்றும் உற்பத்தி திறனை உயர்த்த உதவுதல். இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக விவசாயியோட வருமானம் இன்க்ரீஸ் ஆக தானே செய்யும், உற்பத்தி திறன் இன்க்ரீஸ் ஆக தானே செய்யும். அதுதான் இதோட முக்கியமான கோல். அதுக்கப்புறம் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் கோல், எஸ்டிஜினா செல்ஃப் டெவலப்மெண்ட் கோலு. அதில் 1, 2 and 9 அப்படி 3 கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு இதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செல்ஃப் டெவலப்மெண்ட் கோல் ரொம்ப முக்கியம். அது வேர்ல்டு லெவலில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற விஷயம். மொத்தம் ஒரு 17 கோல் இருக்கும்.
அதில் வந்து இந்த 3 கோலை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஏஐ வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்படி கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், என்னென்னா மொத்தமாக இருக்கிற 17 செல்ஃப் டெவலப்மெண்ட்ல இதில் வந்து இந்த செய்யறிவு திட்டம் மூலமாக எந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியுது. செல்ஃப் டெவலப்மெண்ட் கோல் 1 வறுமையின்மை, செல்ஃப் டெவலப்மெண்ட் 2 வந்து பசியின்மை, செல்ஃப் டெவலப்மெண்ட் கோல் 9 வந்து மூலமாக தொழில் உட்கட்டமைப்பை டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். கொஸ்டினும் கேட்கலாம், இதுபடி எந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் கோலை வந்து இது வருது, எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா, இதை பற்றி வேறு எதுவும் இல்லை. ஒரு ஷார்ட் நோட் என்னென்னா, உழவர் மெய்யறிவு திட்டம் என்னென்னா, ஏஐ ப்ளஸ் விவசாயம் ப்ளஸ் உடனடி ஆலோசனை ப்ளஸ் குரல் வழி சேவை ப்ளஸ் பயிர் பாதுகாப்பு ப்ளஸ் சந்தை தகவல், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செய்யறிவு திட்டம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, அடுத்த ஸ்கீம் பார்ப்போமா. தமிழ்நாடு பனை பாதுகாப்பு இயக்கம் இது எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 2021-2022 தமிழ்நாடு வேளாண்மை பட்ஜெட்டில் இது வந்து சொல்லியிருக்காங்க. இது டிஎம்கே பீரியடில் தான் இது கொண்டு வந்திருக்காங்க. செயல்படுத்தும் துறை வந்து வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, தமிழ்நாடு அரசு. முக்கிய குறிப்பு என்னென்னா, பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரமாக 1988 ஜூன் முதல் அறிவிக்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு இந்த ஆங்கிளில் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போனா உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவோட நேஷ்னல் அனிமலாக டைகரை எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி நேஷ்னல் பேர்டாக பீகாக் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற கொஸ்டினை நீங்கள் கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த இந்தியா லெவலில் நம்ம படிக்கும்போது தமிழ்நாட்டு லெவலில் பனைமரம் வந்து ரொம்ப பெருசாக தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்படுற ஒரு விஷயம். அப்போ அந்த பனைமரத்தை வந்து தமிழ்நாட்டோட மாநில மரமாக எந்த வருஷம் வந்து அறிவிச்சாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோ. 1988 ஜூன் மாதம் பனைமரங்களை பாதுகாத்தல், பெருக்குதல் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உருவாக்குதல் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம். இதோட முக்கிய நோக்கம் பனைமரத்தை பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் பெருக்குதல், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதோட க்ரோத் நிறையா இடத்துல அதை வளர வச்சு அதை வளர வைக்கிறது. அதுக்கப்புறம் அதோட ப்ராடக்ட்ஸ், பனையிலோட கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வேல்யூ அடிஷன் பண்ணி அதை விற்கிறது. இந்த மூலமாக இதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்குது. தமிழ்நாட்டில் சுமார் 5 கோடி பனைமரங்கள் உள்ளன. இந்தியாவில் மொத்த பனைமரங்களில் சுமார் 50% ஆகும். பனை விதைகள் மற்றும் கன்றுகள் விவசாயிகளுக்கு 100% மானியத்தை இலவசமாக வழங்கப்படுகின்றன. பனை விதைகளையும் கன்றுகளையும் விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் இலவசமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றங்கரை, ஏரி, குளங்கரை மற்றும் வயல் வரப்புகளில் பனை நடவை ஊக்குவிக்கப்படுகிறது. நீங்கள் ஃபஸ்ட்டுனா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன், நிறைய பனைமரங்கள் வந்து அந்த வயக்காட்டோட வரப்பில் வச்சுருப்பாங்க. அப்போவே நான் எங்கள் தாத்திட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவார், அது வந்து மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக தான் அந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அந்த காலத்திலே முன்னோர்கள் யோசித்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரியான பனைமரத்தோட வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அந்த பனைமரம் வந்து இந்த சாயில் எரோஷனை வந்து கட்டுப்படுத்தும். அதனால் ஆற்றங்கரை ஓரத்தில்னா பனைமரங்கள் நம்ம நிறையா பார்க்கலாம். ஒரு பனைமரத்தை அரசின் முன் அனுமதியின்றி வெட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு நல்ல விஷயங்கள் தான். பனைமரம் வெட்டுவதற்கான அனுமதியை உழவன் மொபைல் செயலி மூலம் பெறலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உழவன் மொபைல் செயலி அப்படின்னு ஒரு செயலி இருக்குது. அதில் வந்து நீங்கள் பனைமரம் வெட்டுவதற்கான அனுமதியை பெற்ற பண்ணி அதில் இந்த ரீசன் கேட்பாங்க, எதுக்கு வெட்டுறீங்க, ஏன் வெட்டுறீங்க அப்படின்னு. அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல வெட்டிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே நம்ம பார்த்தோம்னா முக்கிய விதி என்னன்னா, ஒரு பனைமரம் வெட்டப்பட்டால் 10 பனைக்கன்றுகள் நட வேண்டும். இந்த இது கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ஒரு பனைமரம் போச்சுன்னா 1:10, 1:20, 1:30, 1:40 அப்படின்னு கொஸ்டின் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 1:10. அப்புறம் ஆராய்ச்சி மையம், அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், கிள்ளிக்குளம், தூத்துக்குடியில் ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது, டிஎன்ஏயோட பிரான்ச் மாதிரி. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த பனை மரம் ரிலேட்டடாக ரிசர்ச்சஸ் போயிட்டுருக்கு. இங்கு பனை சாகுபடி, பனை ஏறும் இயந்திரமாக்கல் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பனை பொருட்கள் தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சமூக பொருளாதார முக்கியத்துவம் என்னென்னா, பனை மரங்கள் நீர்நிலைகளின் கரைகளில் மண்ணரிப்பை தடுக்கின்றன. 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பனை தொழிலாளர் குடும்பங்களில் வாழ்வாதாரத்திற்கு உதவுகின்றன. அதுக்கப்புறம் டிஎன்பிசி தேர்வு நிலைமையில் கொள்ள வேணும்னா, திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா 2021 2022 வரைக்கும். தமிழ்நாட்டின் மாநில மரமாக பனை அறிவிப்பு வந்து 1988. தமிழ்நாட்டில் உள்ள பனை மரங்கள் அப்ராக்சிமேஷன் வந்து 5 கோடி. வெட்டிய மரத்திற்கு நட வேண்டிய கன்றுகள் 1:10. கிள்ளிக்குளத்தில் முக்கிய ஆராய்ச்சி மையம் இருக்குது. உழவன் செயலி மூலம் வெட்டுதலில் அனுமதி வாங்கணும். இதுதான் இந்த தமிழ்நாடு பனை பாதுகாப்பு இயக்கத்தை பற்றி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நோட்ஸ். ஓகேவா, அடுத்த பார்ப்போம். அடுத்த தென்னை ஊக்குவிப்பு சிறப்பு திட்டம்.
தென்னை சாகுபடியின் உற்பத்தியை உயர்த்துதல். இப்போ ஒரு விஷயம் தென்னை ஊக்குவிப்பு, பனை பாதுகாப்புனா ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, அந்த பர்டிகுலர் கிராப்பை நம்ம க்ரோ பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான். அதே தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. தென்னை சாகுபடியின் உற்பத்தியினை உயர்த்துதல். பழைய நோய் தாக்கிய மரங்களை அகற்றி புதிய உயர் விளைச்சல் ரகங்களை நடுதல். ஓகே, அதுக்கப்புறம் புரிஞ்சிச்சு அவங்க எல்லாத்துக்கும். பழைய நோய் தாக்கிய மரங்கள்னால் இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரைனோசரஸ் பீட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தென்னையில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக வர்ற ஒரு இன்செக்ட்டு. அது என்னென்னா, தென்னையோட ட்ரங்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த மரம் கீழே ஸ்டெம் மாதிரி இருக்கும்ல, அந்த ட்ரங்க்கை ஓட்டை போட்டு உள்ளே போயிடும். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பூச்சி அது. அது ரொம்ப நிறையா விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளமாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தென்னை பொருட்களுக்கு மதிப்பு கூட்டல் மற்றும் ஏற்றுமதி அதிகரித்தல். தென்னை பொருட்களுக்கு மதிப்பு கூட்டல் மற்றும் ஏற்றுமதி அதிகரித்தல். மதிப்பு கூட்டல் தென்னை ஒன்றா, ஃபார் எக்ஸாம்பிள் கோகோனட்லேருந்து கோகோனட் ஆயில் நம்மளுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் நிறைய க்ரீம்ஸ் அந்த கோகோனட்டோட இதிலேருந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் மதிப்பு கூட்டல் பொருட்கள். 2030க்குள் இந்தியா தென்னைத்துறையில் உலகளாவிய போட்டித்திறனை மேம்படுத்துதல் அப்படிங்கிற விஷயங்களும் இந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்குது. ஒரு ஃபேக்ட் என்னென்னா, இப்போ அதிகமாக தேங்காய் உற்பத்தி செய்கிற நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அப்புறம் முக்கிய அம்சங்கள் என்ன, அறிவிக்கப்பட்டது மத்திய நிதிநிலை அறிக்கை 2026-27 செயல்படுத்தும் நிறுவனம் தென்னை வளர்ச்சி வாரியம். இந்த தென்னை வளர்ச்சி வாரியம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொச்சி, கேரளாவில் இருக்குது. விவசாயிகளுக்கான உதவி ஏக்கருக்கு 10,000 வரை நிதி உதவி அளிக்கிறாங்க. அடுத்த மறுநடுவு பழைய நோயற்ற குறைந்த விளைச்சல் மரங்களுக்கு பதிலாக உயர் விளைச்சல் விரைவில் காய்க்கும் கால்நிலை தாங்கும் கன்றுகள் கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பழைய ரகங்கள் இருந்துச்சுன்னா ஈஸியாக அஃபெக்டட் டு டிசீஸாக இருக்கட்டும், சரியா, பெஸ்ட்டில் அட்டாக் பண்ணாலும் பெஸ்ட்டும் அட்டாக் ஆகிரும், ஏதாவது டிசீஸும் வந்துடும். அதனால் அதுக்கு பதிலாக நல்ல ரெசிஸ்டன்ட் வெரைட்டியான தென்னை மரங்களையும் அது விட்டுற வெரைட்டிஸும் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாற்றங்கால் மதிப்பு கூட்டல். தனியார் மற்றும் அரசு தென்னை நாற்றங்காலுக்கு 70% வரை நிதியுதவி. அதிக அடர்த்தி நடவு திட்டங்களுக்கு ஆதரவு. தென்னை பதப்படுத்தும் ஆலைகளுக்கு ரூபாய் 50 லட்சம் வரை மானியம். முக்கிய பொருட்கள், இதுதான் இந்த மதிப்பு கூட்டல் பொருட்கள். தேங்காய் எண்ணெய், காய்ந்த தேங்காய், இளநீர், விர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதோட முக்கிய பொருட்கள். தொழில்நுட்ப ஆதரவு. பாரத் விஸ்தார் மூலம் பன்மொழி ஏஐ ஆலோசனை. இது பாரத் விஸ்தார், அது செய்யறிவு திட்டம் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து பண்ணுற விஷயம். இது பாரத் விஸ்தாருங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பண்ணுற விஷயம். பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, இதுதான் ரொம்ப முக்கியம். பூச்சி மற்றும் நோய் மேலாண்மைக்கான உங்களுக்கு கரெக்டான ஆலோசனை தருவாங்க. தாவர ஊட்டச்சத்து குறித்து நிகழ்நேர வழிகாட்டுதல். ஓகேவா. தமிழ்நாடு டிஎன்பிசி சிறப்பு. இது என்னென்னா, முக்கிய தென்னை உற்பத்தி மாவட்டங்கள். தமிழ்நாட்டில் தென்னை அதிகமாக விளையிற மாவட்டங்கள்லாம் கோயம்புத்தூர், திருப்பூர், தஞ்சாவூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி. தமிழ்நாடு சார்ந்த நடவடிக்கைகள். தென்னை டானிங் வழங்குதல், ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, ரூகஸ் பேரலிங் ஒயிட் ஃப்ளை கட்டுப்பாடு, தஞ்சாவூர் வாடல், கனோடர்மா நோய் கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் டிஎன்பிசி விரைவு குறிப்புகள். இந்தியா உலகின் முன்னணி தென்னை உற்பத்தியாளர் ஒன்று இல்லை. இப்போ இந்தியாவில் தேங்காய் உற்பத்தியில் இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது. கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு எங்கே இருக்குன்னா கொச்சியில் இருக்குது. இது மாதிரி ஆக்சுவலாக கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு மாதிரி இருக்குது. காஃபி டெவலப்மெண்ட் போர்டு, டீ டெவலப்மெண்ட் போர்டு, ஜூட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நிறையா போர்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதை டிஎன்பிசி எக்ஸாமில் உங்களுக்கு இந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி நிறைய கேட்குறாங்க. அதனால் அதுனா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. அடுத்த கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு நிறுவப்பட்ட ஆண்டு 1981. கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு ஆக்ட் எப்போ போட்டாங்கன்னா 1979. ஆக்ட் போட்டு 2 வருஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு அந்த போர்டை நிறுவியிருக்காங்க. உலக தேங்காய் தினம் செப்டம்பர் 2. ஓகேவா. தேர்வுக்கான ஒரு வரி என்னென்னா, உற்பத்தி பண்ணுறதுக்கு மறுநடவு, மதிப்பு கூட்டல், தொழில்நுட்பம், ஏற்றுமதி. இதுனா ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்கோங்க. என்ற அடிப்படையில் தென்னைத்துறையை வலுப்படுத்துவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம். ஓகே. அடுத்து பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம். தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கை 2026-27 அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய திட்டத்தில் இந்த பருத்தி மறுமலர்ச்சி இயக்கமும் ஒன்று. முக்கிய தகவல்கள்னால் நிதி ஒதுக்கீடு 27.21 கோடி போட்டிருக்காங்க. இந்த பயனாளிகள் ரொம்ப முக்கியம். சுமார் 40,000 பருத்தி விவசாயிகள். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ திட்டத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க? 27.21 கோடி. இது கேட்கறது கொஞ்சம் ரேர் விஷயம் தான். ஆனால் பயனாளிகள் அப்ராக்சிமேஷன்லாம் கேட்கலாம். 40,000 பருத்தி விவசாயிகள். செயல்படுத்தும் துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
முக்கிய நோக்கம் மாநில பருத்தி உற்பத்தியை அதிகரித்தல், நெசவாளர்களுக்கு ஆதரவு மற்றும் வெளிமாநில பருத்தி சார்பை குறைத்தல். ஓகேவா, இதுதான் முக்கியம். வெளிமாநில பருத்தி சார்பை குறைத்தல். இந்தியாவிலேயே பருத்தி உற்பத்தியில் அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்டேட் என்னென்னா குஜராத்தில் தான் பருத்தி சாகுபடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஏன் இந்த இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு ஆண்டுக்கு சுமார் 2.50 லட்சம் பேல்கள் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. தொழில்துறையின் ஆண்டு தேவை சுமார் 120 லட்சம் பேல்கள். பார்த்துக்கோங்க, 120 லட்சம் தேவை. பட் 2.5 லட்சம் லேக்ஸ் தான் நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால் அதை மோட்டிவேட் பண்ணுற விதமாக இந்த ஸ்கீம்ஸ் வந்து இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நூற்பாலைகளுக்கு தேவையான மூலப்பருத்தியில் சுமார் 98% வெளிமாநிலங்களிலிருந்து பெறப்படுகிறது. எனவே உள்நாட்டு பருத்தி உற்பத்தி அதிகரிப்பது திட்டத்தின் முக்கிய நோக்கம். சூப்பர். இந்த திட்டத்தை பற்றி கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல வந்து நிதி ஒதுக்கீடுல 27.21 கோடி. எவ்வளோ பயனாளிகள்? 40,000 பருத்தி விவசாயிகள். செயல்படுத்தும் துறை இந்த வேளாண்மை மற்றும் உழவர் நூலைத்துறை. முக்கிய நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டில் பருத்தி உற்பத்தியாக இருக்கணும், இன்க்ரீஸ் பண்ணணும், வெளி மாநிலத்திலிருந்து பருத்தி வாங்குறத வந்து கம்மி பண்ணணும். அதுதான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். தமிழ்நாட்டின் இந்திய ஜவுளித்துறையின் பங்களிப்பு 70% பருத்தி பின்னலாடை உற்பத்தி, 46% வந்து நூற்பு திறன், 22% பவர்லூம்னு வரும், பவர்லூம் திறன், 12% வந்து கைத்தறி திறன். இது எல்லாமே தமிழ்நாட்டின் இந்திய ஜவுளித்துறை பங்களிப்பு. ஊக்குவிக்கப்படும் தொழில்நுட்பங்கள் HDPS, அடர் நடுவு, ஹை டென்சிட்டி பிளான்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடர் நடுவு, ஒரு ஏக்கரில் அதிக செடிகளை வளர்த்து மகசூலை அதிகரித்தல். இது என்னென்னா ஒரு கிராப்புக்கு ஒரு கிராப்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஸ்பேஸிங் வைப்பாங்க. 3x4, 3x3, 5x6 அப்படிங்கிற ஸ்பேஸிங் வைப்பாங்க. அந்த ஸ்பேஸிங்கோட அமௌண்ட்டை கம்மி பண்ணி வைக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராப்புக்கு வந்து 5x5 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து நம்ம ஸ்பேஸிங் விட்டுருப்போம் நார்மலாக. ஆனால் இப்போ வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த கிராப்புக்கு வந்து 5x3 இல்லைனா 1x2 அப்படிங்கிற ரேஷியோவில் அதுக்கு அடர் நடுவு பக்கத்தில் நட்டு வச்சுருவாங்க. அப்படி சில கிராப்பை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா நம்மளோட இங்கே சொல்லியிருக்க மாதிரி தான் அதிக செடிகளை வளர்த்து மகசூலை அதிகரித்தல். இதில் ஒரு பிரச்சனை என்ன வரும்னா நம்ம கொடுக்க போகிற நியூட்ரியன்ஸை வந்து அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டில் எல்லா செடியும் எனக்கு வேணும்னு சொல்லி அதிகமாக அதை உட்கொள்ள ஆரம்பிக்கும். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் உங்களை அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 10 பேர் ஒரு இடத்துல 2 பேர் இருந்தீங்க முதல்ல. அப்போ வந்து உங்கள் கொடுக்குற ஃபுட்டை வந்து நீங்கள் ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் 2 பேர் இந்த இடத்துல திடீர்னு தூக்கி 10 பேரை போட்டாங்கன்னா அப்போ அதே 2 பேருக்கான ஃபுட்டை கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த 10 பேர் மாறி அடிச்சுக்கிடுவீங்களா? அந்த ப்ராப்ளம் வந்து ஹை டென்சிட்டி கிராப் பிளான்டிங் சிஸ்டமில் ஏற்படும். பட் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்க்ரீடியண்ட்டு நியூட்ரியண்ட்டை அதிகப்படுத்திட்டோம்னா அந்த பிரச்சனை வராது. இப்போ ELS பருத்தி, உயர்தர நீண்ட இலை பருத்தி சாகுபடி ஊக்குவித்தல். ICM, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, மண் உரம் மற்றும் பூச்சி மேலாண்மை ஒருங்கிணைத்தல். டீடோப்பிங், பக்க கிளைகள் மற்றும் காய்கள் அதிகரிக்க நுனியை அகற்றுதல். டீடாப்பிங்கிறது வந்து இந்த டிப் ஆஃப் வந்து கிள்ளி விடுவாங்க பார்த்தீங்களா? ஒரு செடி இருக்குன்னா அந்த டிப்பை நம்ம கிள்ளி விட்டோம்னா அது இன்னும் தளைஞ்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி மெத்தட் தான் இந்த டீடாப்பிங். ஊடுபயிர் சாகுபடி, பருத்தியுடன் பருப்பு போன்ற குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்வது கூடுதல் வருமானம் பெறுதல். இது வந்து இன்டர் கிராப்பிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு கிராப் வளருதுன்னா அந்த கிராப் மட்டும் வளராமல் கூட வந்து இன்டர் கிராப்பிங்காக சில கிராப்பை போட்டுவிடுவாங்க. முக்கியமாக பல்சஸ் போட்டுவிடுவாங்க. பல்சஸில் என்ன ரெட் கிராம், பிளாக் கிராம், க்ரீன் கிராம், பெங்கால் கிராம் அப்படின்னு கிராம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இதை போட்டுவிடுவாங்க. அப்படி போடுறனால அது சாயிலில் இருக்கிற நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். அப்படி நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த கிராப்புக்கு தேவையான NPKல முக்கியமான விஷயமான நைட்ரஜனை வந்து நம்ம இயற்கையாகவே கொடுக்க முடியுது. உரம் மூலமாக அந்த நைட்ரஜனை நம்ம போடுறதுக்கு பதிலாக இந்த இன்டர் கிராப்பிங்கில் பண்ணியிருக்கிற அந்த லெகுமினஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் பல்ஸ் கிராப்பு. அது மூலமாக நேச்சுரலாகவே நம்மளோட மெயின் கிராப், அதான் அந்த மெயின் கிராப் என்னென்னா காட்டனுக்கு வந்து நைட்ரஜனை சப்ளை பண்ண முடியுது. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த ஊடுபயிர் சாகுபடிங்கிறது வந்து ரொம்ப மகசூலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக போடப்படுறது. பிகாஸ் இது எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். பிகாஸ் நான் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டு, அதனால் எனக்கு இது ஓரளவு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. ஓகேவா? அடுத்த முக்கியமான விஷயம்னா நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம்னா பருத்திங்கிறது வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இலைகளின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. ராணியா ராஜா எது வந்தாலும் போட்டுக்கோங்க.
பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் வந்து டிஎன்பிசி ஒன்லைன் 27.21 கோடிஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 40,000 விவசாயிகள் பயனடைகிறாங்க. தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கை 2026-27 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுனா ரொம்ப செய்யறிவு திட்டம் ரொம்ப முக்கியம். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் இது எல்லாமே இப்போ புதுசாக வந்த கவர்மெண்ட்டோட வேளாண் நிதிநிலை அறிக்கையில் தான் அறிவிச்சிருக்காங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கன்ஃபார்மாக ஸ்ட்ராங்காக நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம். ஓகேவா? திட்டம் அறிமுகம் வந்து தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் என்பது தமிழ்நாடு அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் முக்கிய வேளாண் முயற்சியாகும். முக்கிய நோக்கம் என்னென்னா மண் வளத்தை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல், மண் கரிமசத்தை அதிகரித்தல், சாயில் ஆர்கானிக் கார்பன், மண் பரிசோதனை அடிப்படையில் உரமிடுதலை ஊக்குவித்தல். இது ரொம்ப முக்கியமான விஷயம். மண் பரிசோதனை அடிப்படையில் தான் நம்ம ஒரு உரத்தை வந்து கொடுக்கணும். ஏன்னா அந்த சில உரத்தில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கும், சில உரத்தில் வந்து பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கும், சில உரத்தில் வந்து நைட்ரஜன் அதிகமாக இருக்கும். அந்த மண்ணை பரிசோதிச்சுட்டு இதில் எந்த இந்த 3 என்பிகேன்னு சொல்லுவாங்க, நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம், இது 3ல் எது கம்மியாக இருக்கோ அதைத்தான் அது ரிலேட்டடான உரத்தை தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்படி நீங்கள் ஆட் பண்ணால் தான் அந்த பிளான்ட்டோட க்ரோத் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? விவசாயிகளின் சாகுபடி செலவை குறைத்தல், நீடித்த மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வேளாண்மை ஊக்குவித்தல், மண் பரிசோதனை, வயல் மற்றும் கிராம அளவில் முறையான மண் மாதிரி சேகரிப்பு. இந்த முறையான மண் மாதிரி சேகரிப்பு தான் ரொம்ப. மண் பரிசோதனை வந்து எல்லாரும் கரெக்டாக பண்ண முடியாது. அது ஆக்சுவலாக அந்த சாயில் டெஸ்டிங் லெபார்ட்டரியிலேருந்து நம்ம ஆளை கூப்பிட்டோம்னா அவங்களே வந்து ஒரு ஃபீல்டை கரெக்டாக அளந்து எப்படி கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. சும்மா நம்ம மண் இருக்குது, அந்த மண் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா பார்த்துலாம் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு நிறைய டீப் கட், இந்த ஒரு கார்னரில் எடுக்கணும், அந்த ஷேடட் ரீஜனில் எவ்வளோ நியூட்ரியன்ட் இருக்குது, மிடில் ஆஃப் த ரீஜனில் எவ்வளோ நியூட்ரியன்ட் இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் அது அந்த சாயில் டெஸ்டிங் லெபார்ட்டரிக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் க்ராப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, எந்த க்ராப் போடலாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து அவங்களே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மண்ணின் pH எவ்வளோ இருக்குது, மின் கடத்திறன், கரிம சத்து ஆகியவை பரிசோதிக்கப்படுகின்றன. முதன்மை சத்துக்கள் வந்து NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். இரண்டாம் நிலை மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் பரிசோதிக்கப்படுகின்றன. விவசாயிகளுக்கு மண்வள அட்டை, சாயில் ஹெல்த் கார்டு மூலமாக ஒரு விவசாயி வந்து அவங்க பிளாட்டை பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டங்கிறதே வரவே வராது. இந்த டைமில் இந்த கிராப் தான் போடணும், இந்த நியூட்ரியன் கம்மியாக இருக்குது, எல்லாமே இந்த சாயில் ஹெல்த் கார்டில் கொடுத்துருவாங்க. அதுபடி ஒரு ஃபார்மர் நம்ம ஒரு கிராப் விளைவிச்சோம்னா அந்த ஃபார்மருக்கு வந்து நஷ்டம் கன்ஃபார்மாக வரவே வராது. பயிருக்கு ஏற்ற உர பயன்பாட்டை தேர்வு செய்ய இது உதவுகிறது. மண் கரிம சத்து அதிகரிப்பு, பசுந்தாள் உர விதைகள் மானிய விலையில் வழங்கும். பசுந்தாள்னா க்ரீன் லீஃப் மேன்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம இயற்கையாக கிடைக்கிற ஒரு விஷயம். அதை வந்து நம்ம ஒரு ஃபீல்டில் போட்டு அது உழுவும் போது கீழே இருக்கிற மண் மேலே இருக்கிற மண் கீழே அப்படிங்கிறமோ அந்த க்ரீன் லீஃப் மேன்யூரில் இருக்கிற ஊட்டச்சத்து வந்து அதில் இருக்கிற NPK வந்து நம்மளோட மண்ணில் கலந்து மண்ணுக்கு வந்து இயற்கையான ஒரு உரமாக அது மாறுது. ஓகேவா? அதில் முக்கிய பசுந்தாள் உரம் ஏன்னா டனிச்சா, சன்ஹம், ஃபிலிஃபெசரா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான மண் அந்த க்ரீன் லீஃப் மேன்யூர். இவை பூக்கும் முன் மண்ணில் உழுது சேர்க்கப்படுகின்றன. இதன் மூலம் மண் கரிமப் பொருள் மற்றும் இயற்கை நைட்ரஜன் அதிகரிக்கிறது. சீரான உரப் பயன்பாடு, தேவையற்ற ரசாயன உரப் பயன்பாட்டை தவிர்க்கிறது. மண் பரிசோதனை அடிப்படையில் உரப்பரிந்துரை ஊக்குவிக்கப்படுகிறது. உயிர் உரங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்படுகிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் முக்கிய உயிர் உரங்கள். முக்கிய உயிர் உரங்கள் அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம், திரவ உயிர் உரங்கள். அது எல்லாமே முக்கிய உயிர் உரங்கள். இதில் இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த காட்டனில் வந்து நம்ம இன்டர் கிராப்பிங் பண்ணோம், பல்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது, அது வந்து எதை ஃபிக்ஸ் பண்ண ரைசோபியம் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இந்த ரைசோபியமில் தான் ஃபிக்ஸ் பண்ணும். இந்த ரைசோபியம் ஃபிக்ஸ் பண்ணுறனால தான் அந்த சாயிலுக்கு வந்து தேவையான நைட்ரஜன் நியூட்ரியன்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். இங்கே இப்போ ரைசோபியம் நம்ம ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ரைசோபியம் எதுக்கு ஆட் பண்ணுறோம், சாயிலில் வந்து ஒரு சீரான நைட்ரஜன் காம்பவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இந்த ரைசோபியம் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஆட் பண்ணுறத அந்த பல்ஸ் கிராப் நம்ம க்ரோ பண்ணுற மூலமாக நம்மளுக்கு வந்து நேச்சுரலாகவே கிடைக்கும். ஓகேவா? நுண்ணூட்ட சத்து மேலாண்மை, மண்ணில் உள்ள நுண்ணூட்ட சத்து குறைபாடுகளை கண்டறியப்படுகிறது. பயிருக்கு ஏற்ற நுண்ணூட்ட கலவைகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக துந்தநாகம், இரும்பு, மாங்கனீஸ் குறைபாடுகள் சரி செய்யப்படுகிறது. ஆக்சுவல் நுண்ணூட்ட சத்து மேலாண்மைனா ஒரு நியூட்ரியன் எடுத்துக்கிட்டோம்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது, மேக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது. மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்து நம்ம அதில் தான் இந்த NPK எல்லாருமே வந்துடுவாங்க. மொத்தம் ஒரு 8 மேக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது, ஒரு 7 மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது. அந்த 7 மைக்ரோ நியூட்ரியன்ட்டில் ரொம்ப முக்கியமான சில மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது. அதுதான் இந்த ஜிங்க்கு, அயனு, மேங்கனீஸ் அப்படிங்கிறது எல்லாமே அதில் முக்கியமான மைக்ரோ நியூட்ரியன்ட். அண்ட் அதோட சத்தை மேலாண்மை பண்ணுறதுக்காக இந்த
இது உதவியாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான மிக முக்கிய குறிப்புகள் என்ன? துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, தமிழ்நாடு அரசு. முக்கிய கருவி மண்வள அட்டை. முக்கிய நோக்கம் மண்வளம் ப்ளஸ் மண் கரிம சத்து பாதுகாப்பு. பசுந்தாள் உரங்கள் தக்கை பூண்டு, சன்ஹெம்ப், பிள்ளைப்பயிறு. முக்கிய உயிர் உரங்கள் அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம். முக்கிய மண் சத்துக்கள் என்பிகே. முக்கிய நுண்ணூட்டங்கள் ஜிங்க், அயன், மேங்கனஸ். எதிர்பார்க்கப்படும் விளைவு மண் வளம் அதிகமாகுது. சமச்சீர் உர பயன்பாடு. சாகுபடி செலவு கம்மி. நிலைமை. இதுதான் இதோட எய்ம். ஓகேவா? இந்த ஸ்கீமோட முக்கியமான தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கத்தோட முக்கியமான எய்ம் என்னன்னா, மண் வளம் பெருக்கணும். சமச்சீர் உர பயன்பாடு. இந்த சமச்சீர் நம்ம ரெக்கமெண்டேஷனோட ஒரு ஃபெர்டிலைசரை நம்ம கொடுக்கணும் ஒரு க்ராப்புக்கு. அதை விட்டு நம்ம கண்டமணிக்கு அவங்களுக்கு இஷ்டத்துக்கு இதை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா அதோட ஹெல்த் சாயில் ஹெல்த் அஃபெக்ட் ஆகி அதோட ப்ரெசன்ட் க்ரோத்தும் அஃபெக்ட் ஆகும். இனி வரப்போகிற ஃப்யூச்சர் க்ரோத்துமே அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? இப்படி பண்ணுற மூலமாக நம்மளுக்கு சாகுபடி செலவு கம்மியாகுது, நிலையான மகசூல் கிடைக்கிது. இப்போ நம்ம ஒரு க்ராப்புக்கு நம்மளால் ஒரு சர்டைனா இவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் நம்ம இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம்னா. ரொம்ப முக்கியம் சாயில் ஹெல்த் கார்டு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாயில் ஹெல்த் கார்டு படி நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா விவசாயிகளுக்கு என்றைக்குமே நஷ்டமே வராது. பட் அப்படி பண்ணலை, அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா அதில் நடக்கிற ஒரு ஸ்மால் இன்சிடென்ட்ஸை நம்ம தான் பேர் பண்ணிக்கணும். ஓகேவா? தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் விருது. இது ரொம்ப முக்கியம். அறிமுகம் தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டில் தான். யாருக்காகனா சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்காக. நோக்கம் பயிர் உற்பத்தி திறனை அதிகரித்தல், விவசாயிகளை ஊக்குவித்தல். தேர்வு முறை மாநில அளவில் 10 முக்கிய பயிர்களின் அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு விருது. இது ஒரு சூப்பர் மோட்டிவேஷனான ஒரு ஸ்கீம். இது ஒரு மக்கள் எப்போ நல்லா ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிப்பாங்க, நம்மளுக்கு ஒரு காம்படிஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற போது தான் இந்த மாநில அளவில் 10 முக்கிய பயிர்களில் அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு விருது அப்படிங்கிறது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். மொத்த விருதாளர்கள் 30 பேர் எடுக்கிறாங்க. மொத்த நிதி ஒதுக்கீடு இதுக்கு 50 லட்சம் ஒதுக்குறாங்க. பரிசு தொகை முதல் பரிசு 22,50,000, இரண்டாம் பரிசு 1,50,000, மூன்றாம் பரிசு 1 லட்சம். இது எல்லாமே நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும் நம்ம. ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. முதல் பரிசு இந்த மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் விருது. இந்த அஞ்சலை அம்மாள் விருதுங்கிறது எதுக்குன்னா இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக மகசூல் அதிகமாக பண்ணுற சிறு மற்றும் குறு விவசாயிகள். அது ரொம்ப முக்கியம். சிறு மற்றும் குறு விவசாயிகள் அவங்களுக்காக கொடுக்கப்படுற விருது. மொத்தம் எத்தனை பேர் கொடுக்குறாங்க? 30 பேருக்கு கொடுக்குறாங்க. 3 பரிசாக கொடுக்குறாங்க. 10 கிராப்புக்கு 10 பயிர்கள் சூஸ் பண்ணி அதில் அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு இந்த விருது வழங்கப்படுது. அஞ்சலி அம்மாளை பற்றி ஒரு ஸ்மால் குறிப்பு என்னென்னா, பிறப்பிடம் கடலூர் மாவட்டம். இவங்க எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்கன்னா 1890 1961. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுகிறார். மகாத்மா காந்தியால் அவரது துணிச்சலுக்காக இவ்வாறு பாராட்டப்பட்டார். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு. முக்கிய போராட்டங்கள் என்னென்னா, ஒத்துழையாமை இயக்கம் 1921 கலந்துக்கிட்டாங்க. நீல் சிலை சத்தியாகிரகம் 1927, உப்பு சத்தியாகிரகம் 1930. நம்ம ராஜாஜி கூட சேர்ந்து பங்கேற்றிருப்பாங்க. வெள்ளையனே வெளியேறிய இயக்கம் 1942. ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டுகளை தாண்டி புர்கா அணிந்து மகாத்மா காந்தியை சந்தித்தார். அது ஒரு முக்கிய நிகழ்வு. இவங்க அரசியல் பணி. சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது ரொம்ப முக்கியம். 1937, 1946, 1952. இல்லை 1952, 1937 யார் சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்கன்னா ராஜாஜி தான் சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் வேளாண் விருதுகள் ஒப்பீடு. மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் விருது, வெற்றி விவசாயி விருது, நம்மாழ்வார் விருது. இது மாநில அளவில் கொடுக்கறது மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் விருது. வெற்றி மாநில விருது மாவட்ட அளவில் மட்டும் கொடுக்குற விருது. நம்மாழ்வார் விருது மாநில அளவில் கொடுக்குற விருது. பயிர்கள் 10 பயிர்கள், இது 9 பயிர்கள், இது எதுவும் இல்லை. எல்லா கரெக்டாக என்னென்ன பயிர் எதுவும் கொடுக்கல, மென்ஷன் பண்ணல. இவ்வளோ பயிர் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. யாருக்காகனா சிறு மற்றும் குறு விவசாயிகள். 2 ஏக்கர் நிலத்தில் அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு. இது பர்டிகுலராக 2 ஏக்கர் நிலத்தில் அதிக மகசூல் பெறும் விவசாயிகள் வெற்றி விவசாயி விருது. சிறந்த இயற்கை விவசாயிகள். இப்போ இதுலேருந்து கொஸ்டின்கள். நம்மாழ்வார் விருது யாருக்கு தருவாங்கன்னா சிறந்த இயற்கை விவசாயிகள். ஏன்னா இந்த நம்மாழ்வாருங்கிறது ஒரு இயற்கை விவசாயி. அதனால சிறந்த இயற்கை விவசாயிகள் நம்மாழ்வார் பேர்லேயே வச்சுட்டாங்க. அந்த நம்மாழ்வார் விருது.
மொத்த பரிசு வந்து மொத்தம் இது 50 லட்சம் மொத்தம். ஓகேவா, ஒரு ஆளுக்கு கிடையாது. மொத்தம் 30 பேர் சொன்னோம் பார்த்தீங்களா, மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் விருது மொத்தம் வந்து 50 லட்சம். இது 50,000 + 25,000 இது ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ். இது 5 பேர் ரூபாய் 2 லட்சம் ப்ளஸ் பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறாங்க. மக்கள் சேவகர் அஞ்சலி விருது வேளாண் நிதிநிலை அறிக்கையில் சிறு மற்றும் குறு, இது ரொம்ப முக்கியம். இந்த வேளாண் பட்ஜெட்டில் கேட்குற கொஸ்டின் எல்லாமே கண்டிப்பாக இந்த டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நியூ கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு ஸ்கீம்ஸ் இது எல்லாமே, அதெல்லாம் கண்டிப்பாக இந்த கொஸ்டினை நிறைய எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து வெற்றி விவசாயி விருது 2026-27 தான் இதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் தான் அதையும் கொண்டு வந்திருக்காங்க. என்பது அதிக பயிர் மகசூல் பெரும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட அளவில் அறிவிக்கப்படும் விருது திட்டமாகும். முக்கிய தகவல்கள் என்னென்னா, அறிவித்தவர் யாருன்னா வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர். யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆர் வினோத். இந்த கொஸ்டின் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புது ஆள், அதனால ஆர் வினோத் அப்படிங்கிற கொஸ்டின் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. நிதிநிலை அறிக்கை வந்து தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கை 2026-27 வழங்கிய நாள் வந்து 6 ஆகஸ்ட் 2026. துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. திட்ட அளவு மாவட்ட அளவு. மொத்த நிதி 67.50 லட்சம். மொத்த பரிசுகள் 90. குறைந்தபட்சம் 2 ஏக்கர் நிலத்தில் குறிப்பிட்ட பயிர்களை சாகுபடி செய்திருக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு அதிகபட்ச மகசூலை பெறும் விவசாயிகள் தேர்வு செய்யப்படுகின்றனர். இதில் 9 தகுதியான பயிர்கள். அந்த 9 தகுதியான பயிர் வெற்றி விவசாயி விருதுக்கு வந்து 9 பயிர்கள். அந்த அஞ்சலி அம்மாளுக்கு வந்து நம்ம வந்து 10 பயிர்கள் பார்த்தோம். இது வந்து நெல், சோளம், கம்பு, மக்காச்சோளம், துவரை, உளுந்து, பச்சை பயிறு, நிலக்கடலை, பருத்தி ஆகிய 9 தகுதியான பயிர்களுக்கு கொடுக்குறாங்க. பரிசு தொகை முதல் பரிசு வந்து 50,000, இரண்டாம் பரிசு வந்து 25,000. முக்கியமான விஷயம், மாவட்ட அளவில் கொடுக்குற விருது 9 பயிர்கள். இது மாவட்ட அளவு, அது மாநில அளவு, ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிடவே கூடாது. அஞ்சலம்மாள் வந்து உங்களுக்கு மாநில அளவில் கொடுக்குற விருது, இது மாவட்ட அளவு. குறைந்தது 2 ஏக்கர், குறைந்தது 2 ஏக்கராக இருக்கணும். இது வந்து அதிகபட்ச மகசூல் நிதி லட்சம் 67.50 லட்சம் நிதி மொத்தமாக ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா, ஏன்னா 90 பேர் இல்லை, இது வந்து உங்களுக்கு 30 பேருங்கிறனால 50 லட்சம் ஒதுக்கியிருக்காங்க. அது 90 பேருங்கிறனால 67.5 லட்சம் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது 9 பயிர்கள் கொடுக்குறாங்க, இது 10 பயிர்கள் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வெற்றி விவசாயி விருது வந்து 9 பயிர்கள் கொடுக்குறாங்க. அஞ்சலி அம்மாள் விருது வந்து 10 பயிர்கள் கொடுக்குறாங்க. வெற்றி விவசாயி விருதில் வந்து முதல் பரிசு 50,000. அஞ்சலி அம்மாளில் வந்து முதல் பரிசு 2.5 லட்சம். இதில் மொத்த வெற்றி விவசாயியில் மொத்த பரிசு வாங்குறவங்க அப்படின்னா 90. ஆனால் அஞ்சலி அம்மாளில் வந்து மொத்த பரிசு வாங்குறவங்க 30. ஓகேவா, நம்மாழ்வார் வந்து 5 பேர் கொடுக்குறாங்க. மாநில அளவில் சிறந்த 5 இயற்கை விவசாயிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் 2 லட்சம் ப்ளஸ் பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறாங்க. ஓகேவா, அடுத்து லாஸ்ட்டாக நம்மளோட டெலகிராம் சேனல். நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நம்ம டெய்லி குவிஸ் அண்டு எக்ஸாம் ரிலேட்டட் நோட்டிஃபிகேஷன்ஸ் இது வந்துச்சுன்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தினசரி டிஎன்பிசி குவிஸ், அனைத்து தெளிவுடன் பயனுள்ள ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் வடிவில் பகிரப்படும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போகுது, அதுக்கு நம்ம யூடியூப்பில் நம்ம லிங்க் கொடுத்துருவோம். அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி, இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துட்டே வரும். நம்ம டெலகிராம் சேனலோட நேம் வந்து டிஎன்பிசி தமிழ் அண்ட் ஜிகே தமிழ். இந்த சேனலை நீங்கள் டெலகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல்லையும் சரி, நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் சரி, நம்ம நியூவாக வந்து இது போட்டுட்ருக்கோம், குவிஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே வேறு கொஸ்டின்ஸ், சேம் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகாது, எல்லாம் வேறு கொஸ்டின்ஸ் தான். அதனால் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் ஜாயின் பண்ணி அதில் இருக்கிற குவிஸையும் சேர்ந்து அட்டென்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் குரூப் 2 அண்ட் குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம். அண்ட் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன் அப்கமிங் வீடியோஸ், அப்கமிங் டேஸில் வந்து நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் அதற்கு உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு ரொம்பவே முக்கியம். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் பேஷன்ஸ். இவ்வளோ லாஸ்ட் வரைக்கும் லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். அண்ட் இந்த 1K ரீச் ஆனதுலேருந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.